ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் கத்திரிக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரியான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வேறு ஏதாவது சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் காம்பை வெட்டிட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக வெட்டிட்டு நம்ம இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காயில் கலர் போனால் மட்டும் போதும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு பிறகு கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கும். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு மட்டும் இருந்தாலே போதும். சாதம் நம்ம விரும்பி சாப்பிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவு வெந்திருக்கு. இப்போ எல்லாமே கலர் மாறுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு நீங்கள் இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காவை எடுத்து வச்சுட்டு நான் அந்த மண் சட்டியிலே தான் திருப்பி இந்த குழம்புக்கான மசாலாவை செய்ய போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் ரெண்டும் கொஞ்சம் கலந்து செஞ்சுக்குங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தனி பெரிய வெங்காயம் போட்டால் இனிப்பு சுவையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் பச்சை மணம் இல்லாமல் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு பற்கள் சேர்த்துக்குங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி தேவையான அளவு ஒரு சின்ன துண்டு மாதிரி சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலேயே வேக விட்டுறலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்துடும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது கடலைப்பருப்பு நல்லா மாவு மாதிரி அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது கூடவே தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி இதோடு நம்ம சேர்க்க தேவையில்ல. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்க்க தேவையில்ல. காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்குவோம். மிளகாய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் போதும்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு நல்ல தூக்கலாக காரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூளும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கு பிறகு துருவிய தேங்காய் அல்லது தேங்காய் பற்கள் நீங்கள் அதை தேங்காய் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டி தேங்காய் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது மசாலா கருக பார்க்கும். ஸோ அந்த நேரம் தேங்காவை போட்டோன்னா கசப்பு தன்மையாக வரும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ அல்லது 1 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் இன்னொரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம். இந்த மண் சட்டியில் நம்ம கடுகு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் பொரிப்படணும். கடுகு வெந்தயம் சீரகம்லாம் நல்லா எண்ணெயில் பொரிப்படணும். நீங்கள் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. பெரிய வெங்காயம் போடாதீங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விடுவோம். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பூடு நீங்கள் வெள்ளைப்பூடு முழு பூண்டுகளாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வெள்ளைப்பூடை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை இதில் போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியையும் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம்.
எல்லாமே இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இட்லி செஞ்சால் கூட இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு பதில் இந்த குழம்பு செஞ்சு கூட இட்லிக்கும் நீங்கள் சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் நான் வந்து தட்டின வெள்ளைப்பூடுகையும் பெருங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. நீங்கள் தக்காளியை இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி தக்காளியை நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு சுத்த விட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சு சுத்த விட்டுட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி முழுசாக இருந்தால் இந்த கடலைப்பருப்பு மசாலாவை போட்டு செய்யும் பொழுது நல்லா இருக்காது. அதனால தான் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேர்த்துக்கணும். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி அரைச்ச மசாலாவை நல்லா அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் இன்னொருக்கா தண்ணி கொஞ்சம் ஊற்றி லைட்டாக ஒரு சுற்றி விட்டுட்டு அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கணும். பாருங்கள் இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக வரும். நம்ம அதனால் இதுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டிருக்கனால குழம்பு திக்காக தான் இருக்க பார்க்கும். பாருங்கள் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணியும் கலந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் நீங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போடலாம். ஆனால் போட்டால் சில நேரம் ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க வைக்கணும். நீங்கள் ஆனால் இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே 4 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறனால போதுமான அளவு காரம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக விடணும். இப்போ நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் சாம்பார் ஒன்று செஞ்சு பாருங்கள். சாம்பார் கூட நீங்கள் பருப்பு போட தேவையில்ல. இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு நீங்கள் செய்யலாம். புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எந்த நாளும் இட்லிக்கு சாம்பார் தானே செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பாரை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அடிக்கடி இட்லி செஞ்சால் இந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பை வேக வச்சுக்கிட்டு இருக்கவே தேவையில்ல. இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே சாம்பார் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமாக இருக்கும் இட்லிக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கு பிறகு இந்த எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காயை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. உப்பு கண்டிப்பாக இந்த டைமில் சில நேரம் உப்பு பத்தாமலும் இருக்கும். உப்பு பத்தாட்டி நம்ம உப்பு கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி விட்டதுக்கு பிறகு நமக்கு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வார வரைக்கும் கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா வரும் கத்திரிக்காய் குழம்பு. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கே ஒரு வித்தியாசம் விளங்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறணும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குழையிற மாதிரி கத்திரிக்காயை நம்ம கிண்டக்கூடாது கரண்டியை வச்சு. பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ லைட்டாக இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டு இறக்கணும்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிரும். இதுதான் என்னோடய ஸ்டைல். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து இட்லிக்கு கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.